பலாப்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜிகா கிச்சன். இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு பலாப்பழம், விப்பிங் க்ரீம், உப்பு, ரோஸ் வாட்டர், சுகர், 1/4 கப்பு சுகர், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு பலாப்பழத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து உப்பும் சுகரும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், இது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக முடியும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைங்கிறதுக்காக யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு கரண்டி ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு 1/2 hour வச்சு பீட் பண்ணால் கூட அது நல்லா பஃபியாக வரும். க்ரீமு நல்லா சில்லாக இருக்கானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனேயே நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓரளவுக்கு மீடியமில் பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துட்டு நல்லா ஹையில் வச்சு பீட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நல்லா ரைஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தெரிகிற அளவுக்கு நமக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜ் இப்போ நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த மிஷினை எடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ரீம் அப்படியே நிற்கும், கீழே விழாது. அந்த நிற்கிற மாதிரி கோபுரம் மாதிரி நிற்கிது அப்படின்னா அதுதான் ஸ்டேஜ். அதுக்கு மேலே பீட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் நல்லா கிளியராக தெரியும் அது எவ்வளோ நிற்கிது பாருங்கள். அந்த ஹெட்டு அந்த மாதிரி நின்றுச்சுன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பலாப்பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, வாயில் நல்லா பழம் கிடைக்கும் போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட நல்லா விப்பிங் க்ரீமோடு சேர்த்து 2 ட்ராப்புக்கு மேலே ரோஸ் வாட்டர் சேர்க்காதீங்க, இல்லை ரோஸ் வாட்டரோட எசன்ஸ் ஸ்மெல்லு டாமினேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ போட்டு நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு நட்ஸ் போட்டுட்டு டூட்டி ஃப்ரூட்டி எது வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்து நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மார்னிங்கோ இல்லை நல்லா ஒரு 12 hours வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம எம்மியாக இருக்கும். ஐஸ்கிரீம் கடையில் உள்ளது மாதிரி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.